இந்த மேகதாதுல அணை கட்டுறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கர்நாடக அரசுக்கு வந்து இதுல என்ன பெனிஃபிட்ன்றத பார்க்கலாம். கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா 9,000 கோடி பட்ஜெட்ல வந்து மேகதாதுல வந்து ஒரு டேம் கட்டலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது கட்டுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு இப்ப 17 டிஎம்சி தண்ணி வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து குடிநீர்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா மேகதாதுல அணை கட்டுறதுனால 23 டிஎம்சி வரைக்கும் தண்ணி அவங்களால கொடுக்க முடியும். இப்போ ஒரு டிஎம்சியோட லிட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2830 கோடி லிட்டர் தான் வந்து ஒரு டிஎம்சியோட கணக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 23 டிஎம்சி வந்து பெங்களூருக்கு வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம மேகதாதுல வந்து அணை கட்டிட்டாங்கன்னா அங்கே வந்து மின்சார உற்பத்தியும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 400 மெகாவாட்ஸ் வரைக்கும் மின்சாரம் வந்து அங்க உற்பத்தி பண்ணுவாங்க. சோ மேஜரா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஒன்னு பாத்தீங்கன்னா தண்ணியும் கிடைச்சிரும் அண்ட் மின்சார பற்றாக்குறையும் வந்து அவங்களுக்கு இருக்காது. சோ இதனாலதான் கர்நாடக அரசு வந்து மேகதாதுல வந்து அணை கட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு போகக்கூடிய தண்ணிங்க எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அதாவது நம்மளோட விவசாய நிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கு. சோ நம்ம டெல்டா மாவட்டம் எல்லாமே வந்து இந்த காவேரியில இருந்து வர தண்ணியை தான் நம்பி இருக்கு. இவங்க வந்து மேகதாதுல ஒரு அணை கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த காவேரி தண்ணின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சோ அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெல்டா மாவட்டத்துல இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். சோ அதனாலதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து கிளியரா சொல்லியிருக்கு தமிழ்நாடோட ஒப்புதல் இல்லாம மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மீறி கர்நாடக அரசு வந்து இப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி வந்து விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி வராம இருந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை வரும். விவசாயத்துக்கு மட்டும் இல்ல ஃபேக்டரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் போகாது. அண்ட் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். சோ அதனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் வந்து டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேகதாதுல வந்து நாங்க அணை கட்டியே தீருவோம், அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட்டணியில தாவேகாவும் காங்கிரஸும் தான் இருக்காங்க. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து வெறும் பிரைம் மினிஸ்டரை பார்த்து இந்த ரெக்வஸ்ட் வச்சது இல்லாம அவர் வந்து காங்கிரஸோட தலைவர் கார்கேவையும் அண்ட் ராகுல் காந்தியும் பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இது பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள பேசி இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த டிவிகே அரசு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. நம்ம சிஎம் வந்து இந்த காவேரி இஷ்யூல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாருன்றதையும் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.